Hello, hi guys, welcome to TRMV Vlogs. So, today இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிற ரூட்டு நான் அப்படியே போகிற ஃபீல் அது இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ போடலாம்னு நினச்சி இப்போ கிளம்புறேன். ஆக்சுவலாக என்னோடய பைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய இன்னொரு பைக், இன்னொரு ஸ்கூட்டி. ஸோ இட்ஸ் Jupiter 110. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கூட்டி அண்ட் ஒன் ஆஃப் மை எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு வெஹிக்கிள். ஏன்னா வந்து இது வந்து நான் எதிர்பார்க்கல நான் வாங்குவேன்ட்டு. நான் அது வந்து ஒரு சடன் இதாக தான் வாங்கினேன், எதிர்பார்க்காம வாங்கின வண்டியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog போடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். சரி இந்த வண்டி நான் எடுத்தேன். சரி காருங்க எப்படி vlog இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன் நார்மலாக. ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் தட் this video is gonna entertain you guys at least a little bit, maybe some ASMR stuff. செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் லைக்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஏன்னா more you subscribe, the more I'll be motivated. ஸோ நான் மோட்டிவேட் ஆகுறதுனால நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்காக. ஸோ பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ ஜோர் அந்த வீடியோ போகலாம் வாங்க. நம்ம யூடியூபர் ஒருத்தர் சொல்லுவார், போடலாமா அந்த மாதிரி போகலாம் வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி காலையில் ரொம்ப pretty much வெரி காலையில் இல்லை, லைக் அரௌண்ட் ஒரு ஈவினிங் நான் ஆஃபீஸ்க்கு ரிலேட்டாக தான் போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அரௌண்ட் ஒரு 5 o'clock 5:30 போல். ஸோ அரௌண்ட் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் லைட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப pretty much ஹெவி டிராஃபிக். கொஞ்சம் பிஸ்னஸ் அப்புறம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் என்ன சொல்லிட்டு அதனால் கூட இருக்காமல் எல்லாரும் ஆஃபீஸ் வந்துருக்காங்க. belated happy Christmas to everyone and advance happy new year. ரோடு முன்னாடி கூட நல்லா தான் இருக்குது. இப்போ டிராஃபிக் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரில, எனக்கு வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்குது. மேபி ஈவினிங்கே எல்லோரும் ஆஃபீஸ் போய் கிளம்பிட்டாங்க போல். நியூ இயர் மூடுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க போல். ஸோ அதனால் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி மாட்டுறாங்க பார்க்குறாங்க, அப்படியே வர வேண்டியது. லைட் அடிச்சுட்டு வந்தால் எங்கே வந்து லைட் தெரியாது. எங்களுக்கு எல்லாம் பெரிய முறை தான் வாங்கி போட முடியும். ஆமாம் சரி பார்க்கலாம். இங்கே நிறைய கடை இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை, நம்ம இந்த கோவலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 கடை இருக்குங்க. ஆக்சுவலாக எப்படி போகுதுன்னு தெரியல, நான் வெளியெல்லாம் போய் சாப்பிட்டதில்லை. நம்மளுக்கு அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக. அது ஒரு வேலை போடுவேன் பண்ணுறதா. ரைட் சைடில் இந்த பில்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்குங்க. பிளான் பார்த்தேன், நல்லா இருக்குங்க. இந்த ஒரு ரெசிடென்ஷியல் பிளான் பண்ணுறது மேபி ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுறாங்க போல். பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இது தெரிஞ்சிருக்குங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட்லாம் இருக்காங்க, இதெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு டக்குன்னு. போகிறது இப்படி போனால் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். ஃபோன் வந்துகிட்டே போனால் ஏன்னா யாருக்காவது இப்போ பொறுமையாக ஃபோன் வந்துட்டு ஸ்லோவாக ஓட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது மாதிரி நிறைய ஒரு வண்டிங்கன்னா ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு டிராஃபிக் ஆகும், தேவையே இல்லை. ஒரு ஓரமாக நின்று 2 நிமிஷம் ஃபோன் நோண்டலாமே. ஃபோன் நோண்டுறதுக்கு இப்படியே தான் ஃபோன் நோண்டுருமா இல்லையா? ஹோல்டரில் போட்டு பண்ணுங்க. நீங்கள் ஃபோன் நோண்டுறதுக்காக போடாதுங்க. இப்போ மேப்புக்கோ அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் போடுங்க. பட் இதெல்லாம் வந்து I don't know.
இன்றைக்கி தாங்க ரொம்ப நான் ஆக்சுவலி டீட்டெயில்டாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ரோடு வந்து எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்குமா. ஸோ இன்றைக்கி ரொம்ப காலியாக இருக்கிறதுனால தான் இந்த சரௌண்டிங்ஸே நான் பார்க்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல நோட் பண்ணிக்கிறேன். இது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் அந்த போகிற ட்ராக்கில் ரயில்வேஸோட ட்ராக் இருக்குது. அதுதான் இது. எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. இது நான் போனதில்லை. பெருங்குடி ஸ்டேஷன் தான் போது போல. ஆமாம், நம்ம பெருங்குடி ஸ்டேஷன் தான் தாண்டி வந்தோம்ல. பெருங்குடி ஸ்டேஷன் தான் போது போல. ஒரு அந்த ரூட்டில் தான் போகுது இல்லை. ஒரே ஒரு 40-45 ரூபா கொடுத்து போயிட்டுருக்கேன். இந்த ட்ரிப்லேயே ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சப்வே தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த சப்வே ஏன்னா தண்ணி எப்பவுமே தண்ணி இருக்கும். வெயில் காலத்துலையும் தண்ணி இருக்கும், மழை காலத்துலையும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி இல்லாமல் இருக்கும். பொறுமையாக போக மாட்டீங்களோ? ஏன் பக்கத்தில் போனால் தண்ணி அடிக்கணும் கூட தெரியாத மாதிரி உட்காந்து பக்கத்துலேயே ஓட்டிட்டு வர்றது கொஞ்சம் கூட அறிவு இல்லை. டாமினர் ஆடுன்னு வச்சுக்கோங்களா, எவனும் பக்கத்து கூட வர மாட்டான். ஆனால் ஜூபிட்டர் வேணால் எப்படி வரானுங்க பண்ண யோசனையே இல்லைங்க. ஒரு வண்டி ஓட்டுறோம்னா என்ன ஆகும்? தண்ணி அடித்தா அவங்களால தண்ணி அடித்தா அவங்க அதை வாஷ் பண்ணணும். நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி இடத்துல நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணுறது. ஏன்னா நமக்கு தெரியும் ஆப்போசிட் பர்சன் வந்து அந்த சைடில் ஏன்னா நம்ம நடந்தெல்லாம் போகிறோம்ல. ஸோ ஒரு வழியெல்லாம் நமக்கும் தெரியும். எல்லாம் தெரியாமல் கொஞ்சமாச்சு டெவலப் ஆகுங்க. கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. தண்ணியாக இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக போராட மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க. இப்போ ரெகுலராக போகிற மனுஷனாக தான் தெரியுது எனக்கு. ஏன் அப்போ இந்தளவுக்கு அவசரப்பட்டு எதுக்கு இப்படி போகணும்? நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு நல்லாயிருக்கு. பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குல்ல. பெருங்குடி ஸ்டேஷன் தான் சொல்கிறேன். ரைட் சைடில் இப்போ பார்த்து வந்தீங்கன்னா பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. இப்போ இங்கே வந்து ஸ்லோ பண்ணி அங்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டி எனக்கு யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லைங்க. போகிற வழியில் வண்டி கொஞ்சம் காற்று அடிச்சுங்க. வண்டி காற்று இல்லை தெரியுது. திங்கில் மாதிரி அழகாக திங்கில் எனக்கு கண்டிப்பாக வண்டி காற்று அடிச்சு தான் போகணும். வந்துட்டோம். வேளச்சேரிக்கு போகிறோம். வரமணி வேளச்சேரிக்கு வந்தோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் ஃபுல்லாக கடை தாங்க. ஃபுல்லாக கடை லைக் வெஜிடபிள் ஷாப்ஸு, ஃப்ரூட் ஷாப்ஸு எல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். லைக் ரொம்ப சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் ஒரு ஆவரேஜான ஒரு நார்மல் ஒரு காமனர் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ மேபி வேலை செய்யறதுக்கு அவங்க ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இன்கேஸ் அது கொஞ்சம் கூட இதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம அவ்வளோதான் போய் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டோம். அம்மா வாங்கிடுவாங்க மோஸ்ட்டாக. நான் வந்து என்னென்னா அப்பப்போ போவேன், அவன் அடிக்கடி போவேன். ப்ரைஸிங்காக நமக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அம்மா என்னை ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க, அம்மா இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க வாங்கிட்டா வேணாம்மா அப்படின்னு. அம்மா ஓகேனாங்கன்னா வாங்கிடுவேன், அவ்வளோதான். ஆஹா டிராஃபிக்கா, இந்த வண்டி மூவ் ஆகுது பரவாயில்ல. டிராஃபிக் இல்லை நினைக்கிறேன். வண்டி ஸ்டக் ஆகுது போல இது. வருங்க நீங்கள் அது ரைட் சைடில் ஏற வேண்டிய அது லெஃப்டில் ஏறுறாங்க. ஐயோ ஸ்லோ போகுது. பைக் போகிறதுலாம் வந்து அப்படியே நீங்கள் என்ன ஹால்ட் ஆகிடுது. பைக் வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே அணைக்கிறாங்க. அந்த ஸ்மைல் நல்லா இருக்குல்ல இந்த பிக்சரு. எல்லோ ஒரு கிளாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது என்ன பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து? ஓ சாரி பிரதர், வீட்டு பார்த்து ஓட்டுங்க. ஆல்மோஸ்ட் நல்ல இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம போய் ஈஸ்வரம் போட்டு அதே பல்லாவரம் ரோடு உள்ள புது கம்பெனியாக பல்லாவரம் முடிச்சுக்கலாம் தான். பல்லாவரம் முடிச்சுட்டு அந்த ரேடியோ ரோடுக்குள்ள அதை யூஸ் பண்ணால் போகணும். எதுக்கு அப்படியோ அந்த சந்தில் வந்து நீ ஆன் அடிச்சு நான் வழி விடணும்னா எனக்கு புரியலை. நான் தான் ரைட் எடுக்கிறது தான் உனக்கு புரியுது. அப்புறம் நீ சந்துக்குள்ளே வர சொல்லு. தேவையே இல்லாமல் வர்றாங்க. நம்ம யூட்டன் போட வேண்டிய இடம் வந்தாச்சு. யூஸ் பண்ண போடுவோம் வாங்க. இதனால என்ன மாதிரி தெரியலங்க, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவே போயிட்டு இருக்கு. எனக்கு இதனால ரொம்ப டயர்டாக போகுது. நான் எனக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன். மேபி டயர்டாக இருக்கிறதுனால இருக்கும். பார்த்து போக மாட்டியாம்மா, அப்படியே இருக்கிறதா? அப்பா எப்படியோ ஏறிட்டேங்க. போகலாம். இது ஒரு மாதிரி சங்கு தூரம் சந்துங்க. அது கஷ்டப்பட்டு இருக்கு இந்த சந்து. ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆளுங்க, அது மண் மணல் பின்னாடி எல்லாம் இருக்குங்க. இதுதாங்க அந்த ஹானு அப்படியே இருந்தார் பார்த்தீங்களா? ஹானு அவர் தான், இவர் தான். அது பாருங்க, அவ்வளோ ஹான் இருக்கு. இண்டிகேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை வண்டியில். அதே போனால் எப்படி? அவ்வளோ ஹார்ன் அடிச்சு ஓட்டுறீங்க. கரெக்டாக ஓட்டினா நீ நட்டுங்க முன்னாடி இருந்திருப்பேன். நான் பண்ணுறது பொறுமையாக போவோம் பிரதர், அவசரப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க வந்து ஓட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க வந்து ஓட்டுறது. அவசரமே இருக்கக்கூடாதுங்க. அது ஜாலியாக போ, அது ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு போயிருந்த வண்டியை அவசரமா வந்து இது பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ட்ரீட் பண்ணுறீங்க. போட்டு என்ன போட்டு ட்ரிங் பண்ணினே இருக்கீங்க. கண்ணு எதுக்கு ட்ரிங்கு inside my ears you are triggering me. Why? Don't do it. It is very bad, bro. Dominant. ஐயோ வந்து யூஸ் பண்ணுறேனே பற்றி இருக்கு. சரி ஒர்க்கம். நான் அதோட வீடியோ எடுக்கலாம். சர்வீஸ் போனப்போ எடுத்து போய் கொடுப்போம். அதோட வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. சொல்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. சரிங்களா? என்னன்னா என் வண்டியில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது கை வச்சுருவாங்களோ, லைக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணி கொடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வச்சு போட்டது தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு. அதனால தான் வேறு எதுவும் இல்லை. நம்ம ஏறுவோம். இவன் முன்னாடி நம்ம ஏறவே கூடாதுங்க. ரொம்ப வசதிக்குள்ள வாங்க ஏறுவோம். கேஸ் கிடச்சிச்சு. கேஸ் கிடைக்கும் போது ஏறிடணும். நம்ம கேஸ் கிடச்சி ஏரியாச்சு. Oh my god.
ஏதாவது பார்த்து அவ்வளோதான் அவங்க நோட்டீஸை போட்டுருவாங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து கார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வண்டி ஒன்று சைடில் வருதுன்றது கூட அவங்க பார்க்காம ஓட்டிட்டு போகிறாங்க. எனக்கு கூட ஒரு பொறுமையே இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? லெஃப்ட் எடுக்க போகிறாங்க. இந்த லெஃப்ட்டுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினாரா? யாரும் பார்க்க இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏன் இவ்வளோ அவசரம்? எதுக்கு நீங்கள் அவ்வளோ பேஷண்டாக இருக்கீங்க? பேஷண்ட் வண்டி ஓட்டுவீங்க, கண்டிப்பாக பேஷண்ட் ஸ்பீட் ஆஃப் செகண்ட் பேசி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டாது. போக போங்க வயசான ஆட்கள் இருக்கிறாரு, நோக்கில் முடியுமா? அப்படி நம்ம ரேடியோ வெளியாச்சு வந்து இங்கே தான் ரொம்ப டிராஃபிக் கம்மியாக இருக்குங்க. பரவாயில்லையே. இல்லை நான் வந்த டைமுக்கு வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும். 8:30 டிராஃபிக் இருக்குதுங்க. வெளியே எல்லோரும் இருக்குதுல்ல, அந்த 5:30 மணிக்கு நாங்கள் வந்து டிராஃபிக்கில் மாற்றணுமா? அப்போயே வந்து எல்லோரும் ஆஃபீஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க போனாங்க. அதனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க. இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரேடியோ ரோட்னா இந்த டைம்லாம் பார்க்காக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக நான் போடுற பாருங்க, வீடியோ போடுற பாருங்க. போக டெய்லி பிளாக்ஸ் தானே பாருங்கள், இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி இருக்குங்க அது. எனக்கு இந்த மாதிரி வந்து நடுவில் வரும்போது தாங்க எனக்கு செம்ம கோவம் வருது. அப்போ அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் நடந்து ஒரு 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 20 இன்னும் ஒரு 30 செகண்ட் ஆகுமா? யார் அது? எதுக்கு இப்போ இந்த மாதிரி ஓட்டம் இல்லையா? இதெல்லாம் போலீஸ் தாங்க பிடிச்சி விடுங்க. இதெல்லாம் யார் ஏன் இந்த மாதிரி ஓட்டுறாங்க? நான் எப்படி ஓட்டுறான் பாருங்க, சைக்கோவாக இருப்போம் போலங்க. சைக்கோ பார்க்கல. இந்த மாதிரி வந்து ஒரு 4 பேர் 4 நாள் அந்த எம்டி வண்டியோட பேரே போகுது. அது அவ்வளோ சூப்பரான வண்டிங்க. வண்டி 150 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். நான் ட்ரிவன் இன் 150. ஆனால் இந்த மாதிரி ஒரு 4 பேர் வண்டி ஓட்டுறாங்கன்னா அதனாலே அந்த எம்டி வண்டியோட பேரே போயிடுச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல வண்டி அது, அதோட நல்ல வரவேற்பு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரேஸ் ஓட்டுறவங்க மட்டும் தான் வண்டி ஓட்டுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எதுக்கு இந்த ஒரு வண்டி மைலேஜ் என்ன வாயில கொடுக்குறாங்க. பொறுமையாக ஓட்டிகிட்டு போனால் என்ன இந்த உரு பண்ணி என்ன யூஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு யூஸும் இல்லை. சீரியஸாக ஒரு யூஸ் கிடையாது. என்னோட ரோடு ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் இது ஆக்சுவலி ரோடு. ஏன்னா இந்த ரோடு வந்து இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கட்டும்போதே வந்து கட்டி முடிச்சுட்டு இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஓப்பன் பண்ணி இனாகுரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வண்டி நம்மளோட வண்டி தான் ஏறிச்சு. ஸோ அதனால் இந்த பிரிட்ஜு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரிட்ஜு. ஏன்னா நம்ம பிரிட்ஜில் இப்போ இனாகுரேட் பண்ணதில்லை. இனாகுரேஷன் தான் ஃபஸ்ட் இனாகுரேட் பண்ணது நான் தான் பிரிட்ஜ். வந்துட்டு நம்ம வண்டி தான் நம்ம வண்டி ரெக்கார்டு தான் ஃபஸ்ட்டு ஏறிச்சு. அந்த சைடில் அந்த சைடு ஏறிச்சு. அந்த இது ஃபஸ்ட்டு ஏறிச்சு. அது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மூமெண்ட். ஒரு நல்ல மூமெண்ட் அது. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஏதோ நம்ம ஒரு விவிஐபி மாதிரி ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. அது ஒரு நாளைக்கு தான் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் இதை கொஞ்சம் தான் பண்ணலாம். இந்த ரோடை பாருங்க, எவ்வளோ குண்டு மொழியாக இருக்கு பாருங்க. இந்த ரோடை பார்த்துக்கோங்க, அவ்வளோ குண்டு மொழியாக இருக்குங்க. அவ்வளோ குண்டு மொழி, அவ்வளோ குழி, எவ்வளோ ஓட்டம் இந்த ரோடில், எவ்வளோ ஓட்டம் பாருங்க. பாருங்க சிம்பிள். ஓ மை காட், வை டபுள்ஸ்லேயே இப்போலாம் ஒழுங்காக ஓட்ட மாட்டுறாங்க, சிங்கிள்லேயே ஒழுங்காக ஓட்ட மாட்டுறாங்க. அப்புறம் டபுள்ஸ் போங்க, அப்புறம் டபுள்ஸில் வேறு அதுவும் வந்து ஹெல்மெட் இல்லை, எதுவும் இல்லை. ப்ளீஸ் புட் ஹெல்மெட், ரைட் சேஃப். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதுங்க. நம்மளாம் பக்கத்தில் போகணுன்னா கூட ஹெல்மெட் தாங்க. ஹெல்மெட் கிடையாதுங்க அப்படின்னா. ஏன்னா ஹெல்மெட் இஸ் சம்திங் இஸ் இஸ் வெரி வேல்யூபிள். ஏன்னா எனக்கு எந்த ஒரு கப்பல் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸும் எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து அம்மா மண்ணுங்க இங்கே. ஐயோ ஓட்டையாது. ரொம்ப ஓட்டையாக இருக்குது ரோடு. பாதி ரோடுமே ஓட்டையாக தாங்க இருக்குது.
எவ்வளோ மண் பார்த்தீங்களா, இவ்வளோ மண் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வண்டியை வச்சு 5 நிமிஷம் போயிட்டு வந்தால் கூட வண்டி ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு நாள் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இருக்கிறதா கூட தெரியாத மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு வந்துருக்குங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அந்த க்ரீன் கலர் அந்த ஒரு இது போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி. அந்த ஸ்க்ரீன் எதுவும் போடுறது இல்லை, அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். மேலே மட்டும் போட்டு என்ன பண்ணுறது, மொத்தமாக யார் போடுவாங்க? அது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இப்போ ஜப்பான் சைனாலாம் பார்த்தீங்கன்னா மண்ணை வெளியே போகக்கூடாதுன்னு அதை கவர் பண்ணிட்டு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுறாங்க, ஃப்ளாட் கட்டுறாங்க, கம்பெனி கட்டுறாங்க, ஐடி கம்பெனி. ஸோ அவங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அவங்களோட சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அது நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு கம்மியாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் அவங்க சேஃப்டி ஆர்ட்ஸ்லாம் வந்து சேஃப்டி ஹார்ட்ஸ்லாம் வந்து குறைச்சி குறைச்சி human வந்து they are ready to sacrifice the human, but they are not ready to invest or put the money from their pocket. I don't know what is it. ரொம்ப தப்பு வேறு. ஸோ நம்ம ரொம்ப பொலிட்டிக்கலாக போக வேண்டாம். அதே வாங்க போவோம். எனக்கு ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த இடம் பல்லாவரம் கார்டன். இட்ஸ் குட் பிளேஸ் ஆக்சுவலி பைக். வீடு வாங்குறீங்கன்னா இட்ஸ் குட் பிளேஸ் டு பைக்கணும். முன்னாடிலாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ வந்து இந்த ஐடி கம்பெனி எடுத்து ஐடி கம்பெனி வந்துட்டு அவ்வளோதான் வந்ததோடு சரி. அப்புறம் ரேட் அப்படியே பொலிச்சிட்டு போட்டு பாருங்க ரோடு பாருங்க. அவங்க பேட்ச் ஒர்க் நம்ம சிவகார்த்திகை பாருங்க. ஆமாம், சிவகார்த்திகை பாருங்க வந்து சொல்லுவாங்கள்ல பேட்ச் ஒர்க், அந்த மாதிரி தாங்க பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ரோட்டில். அதுவும் அந்த பேட்ச் ஒர்க்கில் கூட ஒழுங்காக பண்ணலங்க அவங்க. ஒரு 10% 15% அந்த பேட்ச் ஒர்க் பண்ணி மிச்சம் இருக்கிற 80 to 90% இடத்துல வந்து கேப் வச்சுருக்காங்க. அதான் எனக்கு எதுவும் புரியல. வேவ்ஸோட பஸ் இது பண்ணுறோம், அந்த சிக்னல்ஸ் வந்துட்டோம், வெயிட் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து சிங்கம் போட்டோம்னா இல்லையா சொல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி போட்டேன். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த ரைட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சு எல்லாம் நினைக்கிறேன். அவங்க வண்டி ஓட்டுறதில்ல அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இன்னும் சொல்லிக்கலாங்க. முன்னாடி ஓட்டுறதுனால நமக்கு இந்த ரோட்டில் புல்லு மொழி தெரிய மாட்டேங்குது. வண்டி இருந்தால் புல்லு மொழி வந்து பய மாட்டேங்குது. போகுது அதனால் ஃபுல்லாக சரவணாஸ்வரத்துக்கு அந்த ரெட் கலரில் ஒரு மாதிரி மேலே அந்த பில்டிங் மேலே சரவணாஸ்வரர் ஆப்போசிட் இருக்கிற படத்துக்கு என்ன பார்த்துட்டு போட்டிச்சு நினைக்கிறேன். பெரிய போட்டிஸாக தான் இருக்கும். போட்டிச்சாங்க. ஆமாங்க, பாருங்கள் கண்டுபிடிச்ச பாருங்க திடீர்னு அவ்வளோ அதிகமாக வந்து சரிக்கிறதான் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு, ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ரொம்ப மாதிரி எதுவும் வந்து கொண்டு போகலாம்.
ஏன் வண்டியில் சுத்தமாக காற்று இல்லையோ டவுட்டாக இருக்கு எனக்கு. போகிறப்போ ஒரு காற்றை போட்டு போயிடுவோம். அந்த டோல் போட்டு ஆகணும்ல. பெட்ரோல் போட்டு அப்படியே காற்று எடுத்து தான் காற்று எடுப்போம். இல்லைன்னா பெட்ரோல் போடுவோம். ஆரமாக காற்று போடுவோம். அந்த டோல் இருக்கு. காற்று எடுத்தோட பெட்ரோல் போட்டு போடலான்னு பார்த்தேன். நமக்கு டைம் நல்லா இல்லை. இப்போ ஓகே பரவாயில்ல. நம்ம வந்து அதே மாதிரி நம்மளோட எல்லா வண்டியுமே பாரத்தில் மட்டும் தான் பெட்ரோல் போடுவோம். பாரத் தாண்டி வேறு எதுவும் பெட்ரோல் போட மாட்டோம் நம்ம. ஆமாம். ஆமாம். இப்போ வந்து பாரத் தாண்டி எதுவும் போட மாட்டோம். அதே மாதிரி வேறு எந்த பங்கும் நான் போட்டதில்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பாரத்தில் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். சரவணா ஸ்டோர் போட்டிருக்கோம்ப்பா. செம்மையாக இருக்குங்க ரோடு. சும்மா ஜொலிக்குதுங்கள. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் இவ்வளோ அவசரம்? ஐயோ என்ன சொல்கிறது? இதுதான் சர்மா ஸ்டோர் பார்த்தீங்களா? சும்மா லைட்டை போட்டு நீக்கிட்டு தாங்க சர்மா ஸ்டோரை. செல்லு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வெறும் செல்லுலாம் ஒன்றும் அவ்வளோ மைலேஜ்லாம் கொடுத்ததே இல்லைங்க. இது ஏதோ பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் கொடுத்ததில்லை எனக்கு. நான் என்னமோ எனக்கு வந்து பாரத்து தான் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஃபீலு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி போகிறீங்க? குழந்தையோட போகிறதுல அவங்க யாருப்பா? வெஹிக்கிள் போகுது. ஓ மை காட், டிராஃபிக் இருக்கு அப்போ உங்களுக்கு. அங்கே இல்லை, இங்கே இருக்கு. டிராஃபிக்கா இல்லைன்னா வண்டி மூமெண்ட்டில் தான் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த டிராஃபிக் சிக்னல்னால தான் அந்த டிராஃபிக் போல இருக்குது. இதுவும் போக மாட்டாரு, இதுவும் போக விட மாட்டாரு. நானே போயிருக்கேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம குரோம்பெட் இது வந்து வச்சாங்க. சிக்னலை போட்டாங்க. கேப்ல எப்படி போவீங்க நான் பார்க்குறேன். ஃபுல்லாக அடைச்சிங்க கேப்பை. வழி விட்டுனா நானே போயிருக்கேன். நாங்கள் ராமகிட்ட வந்துக்கிறாங்க. இவங்க தாங்க பாதி கஃபிக்கு பிரேக் பண்ணிங்க. அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அப்படியே ஃபோன் வந்தாச்சு. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுறாச்சு, நம்மளை அப்படியே நாளே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ திருப்பி 4 7 இறங்கி வரணும். அது நம்ம இங்கே வந்துடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.
அதில் அவசரம் இல்லை நம்மளுக்கு. வீட்டுக்கு தான் போவோம், அவங்க சேஃபாக போகணும், நம்மளும் சேஃபாக போகணும், எல்லோரும் சேஃபாக போகணும். இப்போ பொறுமையாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது லைட்டிங் கரெக்டாக சூப்பராக இருக்கும். ஓ மை காட், பாரத் அப்புறம் போட்டுக்கலாம். பஜாஜ் நம்ம ஷோரூம் பார்த்தீங்களா எப்படி நம்ம பஜாஜ் எப்போ பஜாஜ் தாங்க எங்கேயுமே பஜாஜ் டாமினார் தான் வந்துருக்கேன். நான் இப்போ அந்த பஜாஜில் வந்து என்ன சொல்லி வச்சுருக்கேன் 2011 மாதிரி இருக்கட்டும். பட் டாமினார் சம்திங் இஸ் வெரி க்ளோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓட்டவும் சூப்பராக இருக்கும், கண்ட்ரோலும் சூப்பராக இருக்கும். வண்டி அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுங்க வண்டியெல்லாம். சும்மா வாங்கி மட்டும் வச்சா நல்லா இருக்காது, மெயின்டைன் பண்ணணும். வண்டி செலவு பண்ணணும். வண்டி நம்ம ஒரு வயசு மாதிரி பார்த்துட்டா தான் அந்த வயசு வந்து நம்ம வந்து நல்லா இருக்கும். நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு நடுவில் வந்து அவங்க உட்கார வச்சு போடுவாங்க. அதனால் வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டபுள் மீனிங்கிற காய் ஒரே மீன் நல்ல மீன் என்னன்னா ஒழுங்காக டேக் கேர் பண்ணுங்க. ஒரு வாரம் பாதி ஓடுங்க எதுக்குன்னா எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் வராங்க. இந்த மாதிரி வரனால வண்டியும் நம்ம வேலை கரெக்டாக ஓட்டிட்டு நம்ம அவங்க பயப்படுறாங்க. ஐயோ ரெச்சிக்கல் போட்டாங்களா, அப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா ரெச்சிக்கல் போட்டால் லெஃப்ட் பண்ணுறேன், ரைட் அப்படி நான் லெஃப்டாக தான். ஏன்னா இப்போ ரைட் போட்டுன்னு பரவாயில்ல வண்டி என்ன அப்படின்னா பரவாயில்ல நல்லா இருக்குன்னா ரைட் எடுக்கல, நம்ம லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆதலால் நாம் பொறுமையாக போக வேண்டும். நம்ம இன்னொரு சைடு வந்துடுவாங்க. கத்தடி வெரி 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 ரொம்ப ஒர்க்காக இருக்குது. அது வந்து நிறைய இடத்துல ப்ளேன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்துருக்கேன். சரவணா நல்லா இது இல்லைங்க. சரவணாலே நிறைய பிராண்ட் இருக்குல்ல. சரவணா கோல்டு சரவணா ஸ்டோர்ஸு, சரவணா டெக்ஸ்டைல்ஸு, சரவணா கம்ஃபர்டபுள், சரவணா லைஃபு ஒரு பிராண்டு ஸ்பெசிஃபிக் பிராண்டு கிரியேட் பண்ணியே இருப்பார் போலியா அவருக்கு தோணும் போதெல்லாம் பண்ணுற ஒரு பிராண்டுக்கு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறது போல். லெஜண்ட் நீங்கள் மாஸ்டர் லெஜண்ட் வேறு லெவல். நீங்கள் வேறு லெவல். சொல்லு இல்லை எல்லாம் வர வர சொல்லு சார். நான் காசு தாங்க சொல்லிக்கிறேன். கிளி வருவாங்க, கிளி ஒன்று இருக்காங்க. எக்கு வேணும், எக்கு வேணும். ஆனால் இவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த டேர்னிங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் அந்த பாதி ரோடு அப்படி பாதி 30 ரோடுக்கிட்ட வந்து நின்றுடுறாங்க. அப்படி ஏன் ஈஸியாக இருக்கும் என்ன பண்ணிடுறாங்க, பின்னாடி நிற்க மாட்டாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணிடுறாங்க, முன்னாடி ஏறி என்ன அப்படியே ரைட்டில் வந்து கட் பண்ணி நின்றுடுறாங்க. அதனால் என்ன ஆகுது, அப்படியே வந்து அது அங்கே ஒரு 30 ரோடு அப்படியே எடுத்துடுறாங்க அந்த டேர்னிங்க்கு. இதுக்கு தான் நீங்கள் பண்ணணுங்க போலீஸ் சார்.
நம்ம இது இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஏன்னா ஐடியா பண்ணுங்க, பண்ணிடுங்க. ஏன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகுதுங்க. வண்டி ரூம் கூட இல்லை. பாவம் பொண்ணு அங்கே நின்றுச்சுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதான் வந்துட்டாங்க போல. பாருங்க, ஓ மை காட், நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்தாங்க. டைமிங் திங்குங்க. ஐயோ வீட்டில் ஏதாவது பார்த்துட்டு அந்த வீட்டில் பார்த்துட்டு என்னால் ஜென்மத்துக்கு ரீல்ஸே பார்க்கக்கூடாது முடிவு பண்ணாங்க. உட்காந்து பேசுகிறாங்க. நான் புது ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். பழைய ரீல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். புது ரீல்ஸ்லாம் அவ்வளோ பண்ண இல்லை. பழைய ரீல்ஸாக பண்ண அந்த ஒரு குட்டியான ஒரு வச்சுருப்பா பாருங்களா, ஒரு பூச்சி மங்களா மாதிரி ஒரு குட்டியான ஒன்று வச்சுருப்பாப்புல, அந்த வசதி வச்சு தான் ஏற்றிட்டு பார்த்துட்டு ரெண்டு வந்து ஓகே. அவரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். அவரும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வந்து வச்சுருக்காரு. நம்மளுக்கே பிடிச்சா அவருக்கு அது பிடிச்சதான் பண்ணுறாருல. ஸோ நோ ஃபென்ஸ் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி லோடெல்லாம் வச்சுட்டு தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி லோடெல்லாம் வச்சு அடிச்சதில்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு நாள். நம்மளோட லாஸ்ட் சிக்னல். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பெருங்குளத்தூர் தான். நம்ம ஊருக்கு போக போகிறோம். ரோடு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வர ஒரே அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸுக்கு வந்துடுங்க. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ரோடு வந்துச்சுங்க. தூக்கி போடுங்க. வண்டி அப்படிங்க இல்லை இறங்கி ஸ்டாப் பண்ணுங்க. பெரிய வேலை இருக்குங்க. ஆனால் என்ன வந்தீங்கன்னா ஸ்டாப் வேலையே இருக்காது. அது ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிஷன் அப் அண்ட் டவுன் என்னது மட்டும் இருக்குது. பார்த்தீங்க அந்த மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பரவாயில்ல. ஆக்சுவலாக வண்டியும் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும். அப்படியே ஏறுவாங்க. ஆகிறது கூட இல்லை, அப்படியே ஏறுறது. பாவம் தான் என்ன இந்த மாதிரி அவ்வளோ வானடி எப்படி தான் இருக்குது. நம்ம எஸ்கேப் என்ன பண்ணுறது போலீஸ் தான். நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ராவாக எடுத்து போகிறேன். எந்த எடிட்டிங்கே இல்லாமல் ஜஸ்ட் அந்த என்னோட லோகோ இருக்குல்ல, லோகோ சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளை மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே ராவாக தான் போட போகிறேன். எந்த ஒரு பீப்புமே எதுவுமே போடாமல் தான் போட போகிறேன். அப்படியே என்ன ரியலிஸ்டிக்காக ஒரு வண்டி ஓட்டும்போது என்ன ஃபீல் ஆகுதோ அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த மைக்கு கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நானும் டெஸ்டிங்லாம் எதுவும் பண்ணலாரு. நான் பார்த்து அப்படியே கனெக்ட் பண்ணேன். நான் பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இங்கே போயிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது தான் தெரியும் வேலை செய்யுதா இல்லையான்னு. வேலை செய்யுதா ஓகே, இல்லையா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். வேறு வழி இல்லைங்க. வேறு நம்ம பிடிச்சி பேசுறதுக்கு வேறு வழி இல்லை. வீடியோ ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டாக இல்லை. நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு வரேன் கண்டிப்பாக. அது ஆடியோ ரெக்கார்டான இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பேசிட்டேன். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பேசிடுவோம். இது வாய்ஸ் ஓவர் ஆகலாம், அவ்வளோதான். வாய்ஸ் ஓவர் ஆகணும் போடுற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான். நான் காலி
நம்ம வந்தாச்சுங்க நம்மளோட அரண்மனைக்கு. என்ன இங்கெல்லாம் எரியணுமே லைட் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டானுங்களோ. லைட்டு காணாமல் போயிருக்கா. லைட்டே தெரியல என் கண்ணுக்கு. லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குங்க, லைட் இருக்குங்க. அதான் லைட் எரியணுங்க. லைட்டை போய் ஃபியூஸ் போயிட்டு போகிறேன். நம்ம அப்படியே லைட் எடுக்கிறோம். லைட் எடுத்துருக்கோங்க. எவ்வளோ வண்டியில் அவ்வளோ சவுண்டு வருதுங்க. அப்போ எனக்கு கையெல்லாம் அப்படியே வந்து இதாகுதுங்க, மறுத்து போடுங்க. அந்த சில்னஸ் ஒரு மாதிரியான சில்னஸாக இருக்குல்ல, வயசாகிடுச்சு போல. அதனால தான் இப்படி ஆகுது. பரவாயில்ல, இப்போ ஓகே. வந்துட்டோம், இறங்குறது அப்படியே போகணும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். போயிட்டு காசு போட்டுருக்கோம். அப்புறம் பார்த்துக்கோங்க. காசு இருக்குங்க, ரொம்ப கம்மியாலாம் இல்லை, பட் கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி லைக் மேனேஜபிள் தான். போகும்போது அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பெட்ரோல் இருக்குது. அடுத்த ஒரு வாட்டி 2 வாட்டி கூட ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அது பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த பூ கடை பாருங்கள், நல்லா இருக்குது இந்த கடை. ஆக்சுவலி வாங்க, இந்த கடைக்கு வாங்க, வந்து வாங்குங்க. பரவாயில்ல, அது கரெக்டாக ஓட்டிட்டார். இங்கே நம்ம பசங்க, இங்கே பசங்க யாருமே இல்லையா? வரணும் போலியா பசங்க யாரும்? சரி, ஓகே, வாங்க கிளம்புவோம். ஓகே காய்ஸ், பை பாய், குட் நைட். அடுத்த விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.